எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோம், எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, படத்தை ரிலீஸ்க்கு 27th கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைம்லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். ரிலீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுனா பாருங்கள், வேர்ட்ஸே வரல எனக்கு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ள எங்களுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி 27th வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லாருக்கும் சந்தோஷமாக, அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களை நம்பி இருக்கோம். லவ் யூ ஆல். முதல்ல ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்லண்ணா, அது எல்லோரும் கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றிண்ணே. இந்த இந்த இத்தனை வருஷம் உழைப்புக்கு இன்றைக்கி என்னவோ ரொம்ப இன்றைக்கி தான் ஜெயித்த மாதிரி இருக்குது. முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். என்னோட இத்தனை கஷ்டங்களுக்கு கூடயே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும். என் 4 ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு சதீஷ் சார், எல்லாரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணதுக்கு நன்றி. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம்னா நாங்களும் வளருவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதுதான் சட்டமின் கையில் படம் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க, எனக்கு தெரியுது. படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும், அந்த இடத்த நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது. அதனால் கதையில் அதை வச்சோம். அப்புறம் ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும். ஸோ இனிமேல் தான் சட்டம் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான். உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தைய பெற்று. இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும். உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் மனசார பாராட்டினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப டெடிக்கேஷன் டு த கோர். அவர் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன். நான் அது காஞ்சூரிங் கண்ணப்பன் டைரக்டரையும் சொல்லுவேன், செல்வினையும் இவரையும் சொல்லுவேன். அதை தாண்டி வேறு இதுவே இல்லை. டெடிக்கேஷன் தான். ஸோ அவரும் அந்த அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது, என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி வரல, அவங்க 2 பேரும் என்னை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன். அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் இல்லை, நான் புரியல, நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வரவேன், நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரும் அப்படி தான், அவரோட ஒர்க்கு இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பற்றியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம். எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கோகுல் சாராக இருக்கட்டும், ஸ்ரீராம், தினேஷ், பரத், இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான். ஸோ இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குதுன்னு நம்புகிறோம். பட் இனிமேல் உங்கள் கையில் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல ஹிட் படமாக்கணும். அந்த 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது. அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், சட்டமின் கையிலும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டிஓபி பிஜி முத்தையா. இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி. தேங்க்யூ.
ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன படம் சார். உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்குதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ காமெடினா இருக்கும்போது சதீஷ்க்கு வந்து ஹீரோயின்ஸ்லாம் கிடையாது. இந்த படத்துல ஹீரோயின்ஸ் இல்லையே, என்ன விஷயம்? ஏன் ஹீரோயின்? அது ஏன் என்ன விஷயம்னா இருக்குண்ணே. இல்லை அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான், அதனால தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டேறாரு. ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையாக கொடுத்துட்டேன், அதனால படத்தில் கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படலை. அஃப்கோர்ஸ் அதில் ஆக்சுவலாக நடித்த பெண்கள் எல்லாமே அதில் ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனால தான். இது கம்ப்ளீட்டாவே உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கிரிப்டா இல்லை ஏதாவது இன்சிடென்ட் பேஸ்டா இருக்கு? இல்லை இன்சிடென்ட் பேஸ்ட் இல்லை. இப்போ அந்த குழந்தை மேட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே குழந்தைக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதையில். சட்டமின் கையில் அப்படிங்கிற படம் வந்து பேர் வந்து ஆல்ரெடி பழைய படத்துக்கு இருக்கு. ப்ளஸ் ரீசெண்டாக இப்போ கணேஷ் வெங்கட்ராமன் அண்ட் சாய் தரிசிக்காகவும் அதே பேரில் தான் ரிலீஸ் ஆச்சு. சேம் அதே பேர் ஏன் வச்சுங்க? இல்லை நாங்கள் வந்து 2021 ப்ராப்பராக டைட்டில் வாங்கி சட்டமன் கையில் ப்ரொடியூசர் பாலு சார்கிட்ட வந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். கவுன்சிலில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க. சடனாக வந்து ஏதோ 1 month ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு 2 years பண்ணிட்டு வந்தோம். 1 month ரெனியூவல் பண்ணலை. ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டோம் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல. அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம். ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருப்போம். அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ்னு. எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. எங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது. பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு. பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நன்றி கவுன்சிலுக்கும். 27 வந்து பெரிய படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிஷனும் போது ஒரு காமெடி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இது வந்து சூரிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுலேயே நல்லா இருந்தது. ஆனால் எப்படி தேட்டர் வைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இல்லை நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தியேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க. எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல. பட் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது, நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். இன்னொன்று ஒரு 13 நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் இதுவும் ஓடணுன்றது தான். அண்ணா ரொம்ப நன்றி. ஆமாண்ணா. இல்லை என்னன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமும் ரிவீல் ஆகிற இடம் அதுதான். ஸோ அதை நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போலீஸ் மேலே ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ கோவம்? எல்லா இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் காட்டிங்க ஒரே படத்தில். கோவம்லாம் இல்லை சார், அடியாக விட்டுருக்கேன். கோவம்லாம் இல்லை சார், கதைக்கு தேவைப்படுது. இருக்கிற தப்பு வந்து சில பேர் சில பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற உள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுனீங்க. அது வந்து காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும்போது லாக் பண்ணுவாங்கல்ல. இல்லை ஒரு கதை அவ்வளோதான். கதைக்கு அந்த கதையில் இருக்க 4 பேர் அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அதனால மொத்தம் இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் இப்படி கேட்டிருக்கலாம். ப்ரெஸ் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பாசம், ஏன் அவ்வளோ பாசம் அப்படி கேட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதாங்க காமமா அப்படி கேளுங்க. அவரு தான் இல்லண்ணே, அது ஒரு புதுசா ஒரு முயற்சி தான். உங்களுக்கு எதுவும் வச்சிருக்காரு? இல்லை நீங்கள் வந்து இப்போ பண்ணுற படம்லாம் வந்து வெறும் ஆர்ஆர் மூவியாக பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? அந்த அருள்வதி படமும் சரி, இதுவும் அதே மாதிரி தான். த்ரில்லர் சரிங்களா? அதுவும் அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் காணுமே, எத்தனால பெரிய படம் பண்ணுறதுனாலயா இல்லை லாங்குவேஜ் போயிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, வெளியில் தெரியல, அவ்வளோதான். படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. இப்போ இது ஒன்று ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. படம் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்க, சில படங்கள் இப்போ எப்படி போயிட்டு இருக்காரு? ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. அது இன்னொரு படம் அதில் ரிலீஸ் ஆகணும். ஸோ அது ஒரு 3 months ஆகும்னு நினைக்கிறேன். அது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இன்னும் அது ரிவீல் பண்ணலை. படம் வந்து சின்ன பட்ஜெட் படம். சதீஷோட உள்ளே ப்ரொமோஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து என்னென்னலாம் போயிட்டு இருக்கு? ஆக்சுவலி நேற்று தான் தெரியாது. ஆமாம் சரி, சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து காசு போட்டால் தான் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன்.
இதுக்கப்புறம் நீங்களாம் எழுத போகிறது வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாரும் உங்கள் இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறது தான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கங்கே பேனர் வைக்கிறது, ஹோட்டல்ஸ் எல்லாம் கேட்டுலாம் வச்சுருக்கோம். போய் முடிஞ்ச வரை ஃப்ரீயாக போய் ஹோட்டல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற போராட்டங்கள் நம்ம மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. ஈரோடு அம்மன் மெஸ்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வச்சுருக்கோம். எங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். சதீஷ் வந்து இந்த படத்துல வந்து கன் வச்சிருக்கீங்க, ப்ரொமோஷன் ஃபுல்லா கன்னு தான். இல்ல மக்களுக்கு சதீஷ் வந்து கன் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கன்னை தூக்கவே இல்லையா? அது ஒரு ட்விஸ்ட். இப்படி போஸ்டர்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோலாம் ரெண்டாவது படத்துலயே எனக்கு 2 ஹீரோயின் ஹீரோயினே இல்லாம கதையில் உண்மையிலேயே கதை என்ன இது பண்ணுதோ அதுதானே. கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான். ஸோ வேற மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. So thank you so much. Love you all.